கடவுள் அருள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சந்திரன் பரமத்திவேலிலிருந்து பேசுகிற நண்பர்களை, தமிழ் புத்தாண்டு அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி 4/2026 சித்திரை 1 பிறக்கிறது. தமிழ் வருடம், நம்மளோட தமிழ் வருடம் பெறுவது தமிழோட கலாச்சாரம், தமிழோட பண்பாடுகள் மிக உயர்ந்த ஒரு நிலையில் உலகமுள்ளா இருக்கிறது என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். அதேமாதிரி இந்த தமிழோட வருடம் இந்த ஆண்டு அனைவருக்கும் பொதுவான ராசி பலன் மூலமாக உங்களோட ராசிக்கெல்லாம் இந்த தமிழ் ஆண்டு எப்படி இருக்கும், எந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு கொடுக்கும் என்பதை பொதுவான ராசி மூலமாக பொதுவான ராசி பலன் 12 ராசி வழியாகவும் உங்களோட ராசியை இந்த சேனல் வழியாக மனமகிழ்ச்சியுடன் மன சந்தோஷத்துடன் இதை பகிர்ந்து கொள்கிற நண்பர்களை அனைவரும் கேட்டுவிட்டு தங்களோட கருத்தையும் தங்களோட கமெண்டையும் தங்களோட லைக்கையும் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப்பும் மறக்காமல் பண்ணிடுங்க நண்பர்களே. இந்த துலா ராசிக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கிறது என்ற ஒரு பொதுவான ஒரு ராசி பலன் தாங்க. ஒரு சிறிய கருத்தாலும் உங்களுக்கு சரியாக வரும் என்ற கருத்தை முன்வைக்கிறேன். துலா ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல போய் சூரியனோட சேர்க்கை பெற்றிருக்காரு. சூரியன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று 7ஆம் இடத்துல இருப்பது சிறப்பான்னு பார்த்தா சிறப்பு இல்லைங்க. 7ஆம் இடத்துல பாதகாதிபதியாக வரக்கூடிய சூரியனோட சேர்க்கை பெற்றிருப்பது அரசாங்கத்து மூலிமா ஒரு பிரச்சனையை கொடுக்குங்க துலா ராசிக்காரங்களுக்கு. அப்போ மிக கவனமுடன் இருக்கணும். அதே மாதிரி 7ஆம் இடங்கிறது ஒரு நண்பர்களோட ஸ்தானம், மனைவியோட ஸ்தானம், கலஸ்தர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல போய் சுக்கிரன் பகவான் இருப்பது அவ்வளோ சிறப்பு இல்லைங்க. அப்போ கணவன் மனைவிக்குள்ளெல்லாம் ஒரு கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய தன்மையில் ஏற்பட்டுருங்க. அப்போ அரசாங்கத்து மூலிமா ஒரு பிரச்சனை வரக்கூடிய தன்மை துலா ராசிக்காரங்களுக்கு கொடுத்துரும். அப்போ அரசு வழி ஆதாயங்களை கொஞ்சம் ஒரு ஏதாச்சும் கிடைக்கிறதுனா தாமதமாகுங்க என்ற ஒரு நிலையும் இருக்கிறது. அப்போ நம்ம பொது இடத்துலையும் நம்ம அரசாங்கத்தை பற்றியோ அரசு ஊழியர்களை பற்றியோ ஒரு தவறான கருத்துக்களைலாம் பேசாமல் இருப்பது நல்லது, வெளியிடாமல் இருப்பது நல்லது. இப்போ துலா ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஆதாயம் பார்த்திங்கன்னா 5% தாங்க ஆதாயம், 14% செலவுங்க. அதெல்லாம் 5 ஆதாயம் 14 செலவு. இந்த வருஷ தமிழ் புத்தாண்டோட ராசி பலன்லேயே உங்களுக்கு ஆதாயம் 5 தான், விரயம் 14 கொடுத்துட்டாங்க. அப்போ ஆதாயம் குறைவு விரயம் அதிகம்னு சொல்லுது. அப்போ நம்ம எது மூலிமா விரயம் ஏற்படும், எது மூலிமா ஆதாயம் வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு அப்படின்னு சொல்லலாம். அப்போ உங்கள் ராசி அதிபதி பாதகாதிபதியோட சேர்ப்பை பெற்றிருப்பது இந்த மாதம் சித்திரை மாதம் சிறப்பில்லாத ஒரு மாதமாக இருக்குது. இந்த ஆண்டு பிறக்கும் போதே உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையோடு பிறக்குதுன்னு சொல்லுது. பிரச்சனையோட துளாராசிக்காரங்களுக்கு பிறகுது. என்னடா துளாராசிக்காரங்கள் எல்லாமே நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க, சனி பகவான் 6ல் இருக்காங்க, நல்லா கொடுக்கும், நிச்சயமாக அதெல்லாம் நல்லா கொடுக்கும். ஆனால் இந்த மாதம் சித்திரை மாதம் மட்டும் உங்களுக்கு ஒரு சிறப்புத்தன்மை குறைவாக இருக்குதுன்னு சொல்கிறேன். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி பாதகாதிபதியோட சேர்க்கை பெற்று 7ல் இருக்கிறதுனால அந்த 7ஆம் இடம் மேசத்தோட வீடு, மேசத்தில் செவ்வாய்க்கிழமை என்பது அந்த ஆண்டை பிறக்குது வேறு. அந்த செவ்வாய் பகவானும் உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்துல வேறு இருக்கார். அப்போ 7ஆம் அதிபதி 6ல் இருந்தால் நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துது அப்படிங்கிறத ஒரு தன்மை, ஒரு நட்பு வட்டார மூலியமாக, ஒரு மனைவி மூலியமாக, ஒரு ஒப்பந்தம் மூலியமாக ஒரு பிரச்சனை நமக்கு ஏற்படுத்துது. ஏன்னு கேட்டிங்கன்னா 5ஆம் இடம் நம்மளோட ஆசைகளை சொல்லக்கூடிய இடம். அந்த ஆசை என்று சொல்லக்கூடிய இடத்த அதிபதி போய் 6ல் உட்காந்துட்டார், அதே பிரச்சனைன்னு சொல்லுது. அதே மாதிரி 5ஆம் இடத்துல சந்திரன் ராகு சேர்க்கை வேற. சந்திரன் ராகு சேர்க்கை பெற்று தொழில்ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சந்திரன் ராகுவோட சேர்க்கை பெற்றிருப்பது அப்போ தொழிலுக்காக நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை தொழில் மூலியமாகவும் கொடுக்குதுங்கிறான். இந்த சித்திரை மாதம் தொழில் மூலியமாக பிரச்சனை கொடுக்குங்கிறான். அப்போ அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறான். தேவையில்லாத பிரச்சனையும் தேவையில்லாமல் தொழிலில் ஏதாச்சும் ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதெல்லாம் இந்த மாதம் வேண்டாங்க. ஏதோ ஒப்பந்தம் போடுறதும் வேண்டாங்க. அதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான நிலை கொடுக்காது, பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா துலா ராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசியை குரு பகவான் பார்ப்பது ஒரு சிறப்பு தான். ஆனால் அவரையும் உங்களுக்கு பகையான ஒரு கிரகம், 3க்கு 6 எதிரியாக வரக்கூடியவன் குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து, அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. உங்கள் ராசியும் பார்த்து 5ஆம் இடத்தையும் பார்க்குறாருன்னு வச்சுங்களேன். அடுத்து 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ முயற்சிக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அதே மாதிரி உங்கள் ராசியை பார்ப்பதனால எதிரியால் நமக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்குறோம். அதே மாதிரி 5ஆம் இடத்துல மனசில் தேவையில்லாத ஒரு ஆசைகளை கொடுத்து அது மூலிமா விபரீதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ நம்ம எதிரி ஒரு ஆசையை ஒரு அளவோடு வச்சுக்குவது நல்லது. வீண் பிரச்சனைகள் தலைவிடாமல் இருப்பது, வீண் வார்த்தைகளை பேசாமல் இருப்பதும், அவதூறுகள் அதையும் பேசிடாதீங்க. அவதூறு பேசுவதனால உங்கள் வாக்காதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் 2ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். அப்போ உங்கள் பேச்சால் ஒரு பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல் மூலிமா ஒரு பிரச்சனை கொடுக்கும். ஏன்னா அந்த கிரகம் சேர்க்கப்பட்டது யாரோன்னு பார்த்தா செவ்வாய் சனி சேர்க்கை பெற்று எந்த பாவத்தில் இருந்தாலும் ஒரு பிரச்சனையை கொடுக்கும், எந்த பாவத்தை பார்த்தாலும் ஒரு பிரச்சனையை கொடுக்கும்.
அப்போ செவ்வாய் சனி சேர்க்கை பெற்று 6ஆம் இடத்தில் இருப்பது எதிரியை வெல்லக்கூடிய ஒரு ஆற்றல் உங்கள்கிட்ட இருந்தாலும் தேவையில்லாத பிரச்சனையை நம்ம சந்தித்து அங்கே போய் சண்டை போட்டுருந்தா நம்மளோட நேரங்கள் விரயமாகுது அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்குது. நேரம் காலம் பொன் போன்றது, நேரம் கண் போன்றது. அந்த நேரத்தையும் காலத்தையும் எப்படி பயன்படுத்துவது என்பதை நீங்கள் உணர்ந்து அதை செயல்படும் போது அந்த காலமும் நேரமும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் என்பதை கருத்தை முன்வைக்கிறேன். ஏன்னா தேவையில்லாத ஒரு பிரச்சனைக்கு போயிட்டு தேவையில்லாமல் தலையிட்டு உங்களோட பொன்னான நேரத்தையும் அதை வீணடிக்க வேண்டாம். அதெல்லாம் வரக்கூடிய ஒரு மாதமாக சித்திரை மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபேவரான ஒரு மாதமாக இல்லை. இருந்தாலும் இந்த மாதத்துக்கு ஒரு பிரச்சனைகளை வரக்கூடிய தன்மையாக இருக்கிறதுனால இப்போ இந்த மாதத்தில் வேறு எலெக்ஷன் வேறு வருது. சித்திரை மாதத்தில் இந்த எலெக்ஷன் மூலிமா கூட உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஒரு அசிங்க அவமானத்தை கொடுத்துருங்க. அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமுடன் இருந்து வாருங்கள். துளாராசிக்காரங்கள் இருப்பது நல்லது. ஏன்னா சூரியன் அரசு கிரகம், செவ்வாய் ஒரு அரசு கிரகத்தோடு சேர்ந்தது. இது ரெண்டுமே போய் சரியில்லாத இடத்துக்கு போய் இருக்குது. சரியில்லாத இடத்துக்கு போய் நம்ம சரியில்லாத பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு ராசியாதிபதி. அதனால் மிக கவனமுடன் இருப்பது நல்லதுங்க. அதனால் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பது அவ்வளோ சிறப்பில்லை. ஏன்னா 9ஆம் இடத்துல பாக்கியாதிபதி குரு இருக்கார். அதாவது பாக்கியத்தில் குரு இருக்கார். அவரே 6ஆம் அதிபதியாக போயிட்டார். அப்போ கோச்சார ரீதியாகவும் கிரக அனுகூலம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. இருந்தாலும் சனி செவ்வாய் சேர்க்கை பெற்றிருப்பது அவ்வளோ சிறப்பு இல்லைங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனையே இந்த மாதத்தில் சித்திரை மாதத்தில் கொடுக்கக்கூடிய தன்மை. இதற்கு பரிகாரமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட குலதெய்வ வழிபாடு நீங்கள் மேற்கொண்டு வருவது சிறப்பு. இஷ்ட தெய்வ வழிபாடாக பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு. பெருமாள் வழிபாடும் சனி பகவான் வழிபாடும், அதாவது குலதெய்வ வழிபாடு பெருமாள் வழிபாடு சனிக்கிழமை எண்ணெய் செய்வது சால சிறந்ததுங்க. நல்ல ஒரு பாக்கியத்தையும் பிரச்சனையிலேருந்து ஒரு விடுபடக்கூடிய ஒரு தன்மையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் வழிபட்டு வாருங்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஆண்டாக அமையக்கூடிய ஒரு தன்மை நிலைப்பாடும் ஏற்படுத்தி கொடுக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.